ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ சிட்டிலே நம்பர் 1 பணக்காரன். ஆனா ஹீரோ இன்னொரு கோவத்துல மீன் பிடிக்கிற பொண்ணு. இவன் அவள ஒரு புரோட்டா கூட மதிக்க மாட்டான். இவங்களுக்குள்ள காதல் மலருமா இல்ல அலருமான்னு பார்க்கலாம். கதை ஸ்டார்டிங்லயே பிரின்சஸ் மாதிரி காமிக்கிறாங்கல்ல, இவ நம்ம ஹீரோயின் கிடையாது. அப்புறம் ஏன் இவளை காமிக்கிறீங்க தானே கேட்குறீங்க? சொல்றேன். இவ ஒரு ஃபேமஸான ஆக்டர். இவளோட பேர் லின்னு. இப்போ நம்ம ஹீரோ இவளும் தான் லவ் பண்ற மாதிரி ரூமர் போயிட்டு கிடக்கு. இன்னைக்கு நிறைய மீன் பிடிச்சாச்சு, சோத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு ஏன்னு இருக்கால, இவதான் நம்ம கதையோட ஹீரோயின் பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம அண்ணியன் படம் அம்பிங்க. உதவின்னு கேட்டா முன்னாடி போய் நிப்பா. இப்ப கூட பாருங்க, ஒரு புள்ள என் பாய் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் போகணும், இந்த மீனை காய வச்சிருன்னு நீட்டா நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னு திரும்புறதுக்குள்ள இன்னொரு பிள்ளை வந்து எனக்கு வைத்தாலியா போகுது, இதை சரி பண்ணி வைக்கிறியான்னு கேட்க, தோ அதுக்கு தானே நான் இங்க கிடைக்குங்கிற மாதிரியே வாங்கிக்கிறா பாருங்க. இவளுக்கும் ஒரு லூசு பெல்லுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதோ இவன் தான் அந்த லூசு பையன். இவளும் அவனை பார்த்து பல்ல காமிக்க ஸ்லோ மோஷன்ல ஓடி போய் மாமா என்ன பக்கம் தான் வந்தீங்களான்னு கேட்க, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க மாமா, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். இதை கேட்டு இந்த வெள்ளரி முஞ்சி வைக்கப்பட்டு, மாமா அதுக்குள்ள என்ன அவசரம், நான் இங்கே தானே கிடைக்கேங்கிற மாதிரி சொல்றான். இந்த கீரி பிள்ளையும் ஒன்னு கட்டிக்க போறேன்னு யார் சொன்னா? இதோ என் தேவதா அங்க இருக்கா பாரு, நான் அவ்வளவுதான் லவ் பண்றேன்னு சொல்ல இவளுக்கு மனசையும் உடைஞ்சு போயிடுது. அவ யார் தெரியுமா? ஒரு ஃபேக்டரி ஓனரோட பொண்ணு. அவளை கட்டிக்கிட்டா என் லைஃபே செட்டில். அதே ஒன்ன கட்டிக்கிட்டா 16 வயதிலே வர சப்பானி கமல் சார் மாதிரியே இந்த கிராமத்திலே சுத்திட்டு கிடக்கணும். நீ ஏன் சொல்லு, அப்பனா நான் அவ்வளவுதானே கட்டிக்கணும்னு போக, டேய் வீணா போனவனே, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, உன்னை விட சூப்பரான டாப்பு டக்கரான பையனை நான் கட்டிக்கலன்னா என் பேரு சுந்தரி இல்லடான்னு சொல்ல, அடுத்து என்ன ஹீரோ இன்ட்ரோ தான். சும்மா கெத்து காமிச்சிட்டு வராப்ல, இவர் தான் நம்ம ஹீரோ. இவன் ஹீரோவோட தம்பி. ஹீரோ அப்பாவுக்கு 2 மனைவி. இவன் 2வது மனைவியோட பையன். இவன் பேரு வென்னிங். எப்படியாச்சும் ஹீரோவோட சொத்து ஃபுல்லா ஆட்டையை போட்டணும்னு கங்கணம் கட்டி சுத்திட்டு கிடக்கான். அப்ப அவனோட செக்ரட்டரி வந்து இப்ப புதுசா வந்திருக்க டெண்டர் எல்லாத்தையுமே ஹீரோ ஜெயிச்சிட்டு இருக்காரு. போற போக்க பார்த்தா உங்க தாத்தா அடுத்த வாரிசா ஹீரோ தான் அறிவிக்க போறாரு. இது நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்ல, இவனும் அப்பனா அவனுக்கு ஒரு விஷயம் போட்டுருவோன்னு நேரா ஹீரோ கிட்ட வந்து, என்னப்பா என் தாத்தாக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பேரை வண்டியா? இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன், அடுத்த வாரிசு நீதானாம்ல, அதுக்குன்னு அந்தரத்துல ஆடாத, எப்ப வேணா கீழே விழலான்னு சொல்ல, அதான் நாங்க கிழிச்சுக்கிறோம், நீ முடிட்டு கிளம்புன்னு போக, இவர் தாங்க நம்ம ஹீரோட தாத்தா. இப்போதைக்கு எல்லா சொத்தும் இவர் பேர்ல தான் கிடக்கு. பாருப்பா, நீ ஆஃபீஸை நல்லா பார்த்துக்கிற, ஆனா எனக்கு இன்னொரு கண்டிஷன் கிடைக்குன்னு இதோ பாருன்னு சில ஃபோட்டோஸ் அண்ணிட்டா. பார்த்தா நம்ம ஹீரோயின் பாருப்பா, கூடிய சீக்கிரம் இவளுக்கும் உனக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, இவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, அடுத்த செகண்டே இவனும் ஒதுக்குறான். இவன் ஒத்துக்கிறது தாத்தா விட நமக்கு ரொம்ப ஷாக் ஆகுது இல்ல. அடுத்து ஹீரோயின் மாமனுக்கும் அவனோட தேவதைக்கும் கல்யாணம் நடக்குது. அப்ப இவனும் அந்த சைடு வந்து தெரியாம விழுந்துடுறான். அவன் பெரிய ஆனலக மாதிரி எங்க கல்யாணத்தை கெடுக்கதான் இவன் வந்திருக்கான்னு கூச்சல் போட, இவளும் இந்த லூசு என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பாக்கா, ஏய் நீ என்ன பண்ணாலும் அவன் உனக்கு கிடைக்க மாட்டாண்டி, அடுத்தவங்க புருஷனா ஆட்டையை போடவே இவளை மாதிரி பொண்ணுங்க கிளம்பிடுதுங்கன்னு அவளை பத்தி மட்டமா பேச, சுத்தி இருக்கிறவங்களும் அந்த பிள்ளைக்கு ஒத்து ஊதுறாங்க. ஆமா இவ பண்ணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்க, அடியே குண்டு மூஞ்சி என்னடி உளறிட்டு கிடக்குன்னு கேட்க, ஆனா இவ பேசுறதை எவனுமே கேட்க மாட்டாங்க. வேற வழி இல்லாம இவளும் அங்க இருக்க ஹீரோ போட்டோ காமிச்சு, பாருங்க ஜியாம் குரூப்போட ஒரே வாரிசு சென்னு இருக்கார்ல, அவர் தான் என் ஆளுன்னு புழுவ. அதை கேட்டு எல்லாம் கக்கப்புக்கன்னு சிரிக்காங்க. அவரு எவ்வளவு பெரிய பணக்காரன், அவரு உனக்கு புருஷனா வேணுமான்னு இவளும் அவ கைய போட்டு சட்னியாக்க, அப்ப அங்க மாசா ஒரு கார் வருது. அதுல இருந்து ஹீரோ தம்பி வென்னிங் இருக்கான்ல, அவன் நேரம் இவகிட்ட வந்து, என் பேரு வென்னிங், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, அப்ப அதை விட பெரிய கார்ல நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்க, எல்லாம் கண்டென்ட் காதலிங்கிற மாதிரியான்னு பார்க்க, என்னை விட ஃபாஸ்டா வந்துட்ட போல, ஆமா பாரு இவதான் என்னோட காதலி, எங்களை பிரிச்சிடாதன்னு சொல்ல, அடே இவ என்னோட பொண்டாட்டியாக போறாரா பாருங்க, இங்க இருக்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இவ என்னோட ஆளு, இவகிட்ட யாரும் வச்சுக்காதீங்கன்னு சொல்ல, ஆனா அங்க இருக்க பிள்ளைங்களா ஐயோ அனலகனை பார்த்துட்டேங்கிற மாதிரி குதிச்சுட்டு கிடக்குங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா சும்மா அடிச்சு விட்டோம் வந்து நிக்கிறாங்கன்னு பாக்கா, டேய் உன்கிட்ட பேசுற எனக்கு டைம் இல்லடா, நீ இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தீனா நீ வெயிட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட ஸ்டாக் மார்க்கெட்டை இறக்கி விட்டுட்டே இருப்பேன்.
இவனும் இப்ப வேணா அவளை கூட்டிட்டு போ, ஆனா எப்படி அவளை என் காதல்ல விழ வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு போக, அப்ப ஹீரோவும் அவகிட்ட ஒரு பிரின்ஸ் மாதிரி உட்காந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க, இவ்வளவு கியூட்டா கேட்கவும் என்ன இவ்வளவு அழகா கிடக்கான்னு வாய பொழுக்க இதுக்கு மேல முடியாதுன்னு அவளை தூக்கிட்டு கிளம்ப, அப்ப குண்டு முஞ்ச பார்த்து இவளை நீ தானே கஷ்டப்படுத்தின, உங்க அப்பாவை நாளைக்கே ரிசல்ட் எடுத்துட்டு வர சொல்லுன்னு போறா. அந்த குண்டு பிள்ளையும் அட பாவி பையலே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அப்பனுக்கு நானே வேட்டு வச்சுட்டேன்னு அவளை மொத்திட்டு கிடக்கா. இவனும் அவளை காருக்குள்ள உட்கார வைக்க, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க, என்ன அப்படியே அந்தாண்ட இறக்கி விட்டுருங்கன்னு சொல்ல, இவனும் வாட் மீன்ஸ் அந்தாண்ட, பேசாம என் கூட வீட்டுக்கு வந்துரு. என்ன வீட்டுக்கா, நீ பொறுக்கி பையலாம் நல்ல பையலான்னு எதுவுமே எனக்கு தெரியாது, நான் எப்படி வர முடியும்னு கேட்க, இவ பேசுறது இவனுக்கு காண்டாகுது. ஆனா அதை அப்படியே அடக்கி வச்சுட்டு, பாருமா எங்க தாத்தா வந்து மீட் பண்ணு, மத்ததா அவர் பார்த்து பாருன்னு சொல்றான். இவனும் எல்லாம் என் நேரம்னு போக, அப்ப அவளோட மேனேஜரும் சார் அந்த பொண்ணோட ட்ரெஸ் நல்லாவே இல்லை, அங்கங்க கிழிஞ்சு வேற கிடக்கு, இவளை இப்படியே தான் கூட்டிட்டு போக போறோமா, அவ பேசும்போது நீ என் கூட இருந்திருக்கணும்யா, என்னையே திருட்டு பையன் மாதிரி பாக்குறா, விட்டா அப்படியே ஓடிடுவா, விடு இப்படியே வரட்டும்னு சொல்ல, ஆனா இவனால இவ பக்கத்துல கூட உட்கார முடியல, மீன் வாடையும் கருவாடு நாத்தமும் நாத்தமா நாருது. இதுல ஹைலைட்டா அவ வேர்வை வடிஞ்சு ஊத்த அத இவ ட்ரெஸ்ஸாலேயே தொடைக்க, இவனால இதுக்கு மேல இதெல்லாம் சகிக்க முடியல. என்ன பண்ற நீ, பார்த்தா தெரியலையா, என் வேர்வையை நானே தொடச்சுக்கிறேன், பாருமா தயவு செய்து இனிமே இப்படி பண்ணாதன்னு கையை பிடிக்க, இந்த லூசும் எனக்கு புரியுது, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு தானே இப்ப என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க, ஆனா நீங்க என்ன கட்டிலாம் பிடிக்க கூடாது, முத்தெல்லாம் தரவே விட மாட்டேன்னு கத்திட்டு வரா. அடி என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற, எனக்கு புரியுது, லவ்வர்ஸ் தான் அப்படிதானே இருப்பாங்க, ஆனா நம்ம பொண்ணுங்க மாதிரி இல்ல, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அது வரையும் நீங்க உங்களை கட்டுப்படுத்தி தான் ஆகணும் சொல்ல, இவனும் எனக்கு இது தேவைதான்னு சரிம்மா கண்ட்ரோலா கிடைக்குன்னு சொல்றான். இவளும் காரை விட்டு இறங்கி, என்னடா சுந்தர் சி படத்துல வர அரண்மனை மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்கீங்கன்னு பாக்கா, இவனும் ஏய் நான் வரதுக்குள்ள காரை சுத்தம் பண்ணி வைக்கடான்னு அவளை கூட்டிட்டு போக, இவளும் பார்த்துட்டு என்னடா வீடை இவங்களுக்கு கட்ட சொன்னா ஊருக்கே கட்டி வச்சிருக்காங்கன்னு பார்க்க, அப்ப அங்க ஃபேமஸ் நடிகையான லின்னு பொண்ணு வரா. இவளும் அவங்க அவங்க அந்த டிவில வருவாங்களே அவங்க தானேன்னு கேட்க, ஆமா குழந்தை இவங்க ரெண்டு பேரும் தானே இப்ப லவ் பண்றாங்கன்னு நியூஸ்ல எல்லாம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கும் இவ்வளோ பெரிய ஸ்டாரை பக்கத்துல பார்க்கவும் ரொம்ப பயமா போயிடுது. மேனேஜர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஏய் என்ன பார்த்தா எது ஒளிஞ்சுக்கிற, நான் என்ன உன்னை திங்கவா போறேன், இவனும் பார்த்தா தெரியலையா அவ உன்னை அவாய்ட் பண்றலாமான்னு கொளுத்தி போட, இவளும் காண்டாகி ஏய் இப்படி நகர்றியா இல்ல ஒசிட்ட கிழிக்கவா, ஏமா என் பொழப்புல மண்ணாளி போட்டுறாதுன்னு ஓடிடுறான். இவளை பார்த்த உடனே என்ன இவன் மேல இந்த நாத்த நாறுதுன்னு கேட்க, அதுவா கருவாடு வாசனை அப்படிதான் இருக்கணும் இல்லையா, எனக்கு ஒன்று மட்டும் சுத்தமாக புரியல, இவளை போய் எப்படி உன் தாத்தா உனக்கு ஃபியான்ஸியாக சூஸ் பண்ணாரு, சி இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை, என்னை விட்டு எப்பவும் தள்ளியே இருன்னு ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுறா. அடுத்து தாத்தாவை பார்க்க தான் போகிறாங்க. ஆனால் இவரை லின்ன பார்த்துட்டு இவ தானே நான் சொன்ன பொண்ணு நினச்சிட்டு, பரவாயில்லையே என் பேரை அதுக்குள்ளே உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டானா, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கம்மா, நீங்கள் ரெண்டு பேரும் தான் பர்ஃபெக்ட் மேட்ச்ன்னு இவர் பாட்டு பேசிட்டு கிடக்க. அப்போ மேனேஜரும் ஐயா நீங்கள் சொன்ன பொண்ணு பின்னாடி நிற்கா, இந்தாங்க கண்ணாடியை போட்டு பாருங்கன்னு நீட்டா. தாத்தாக்கும் ரொம்ப நொஸ்கட் ஆயிடுது. என்ன தெரியலையா நான் தான் லின்னு, உன்னை தெரியாம எப்படிமா, நான் சும்மா கிண்டல் பண்ணேன்னு சமாளிக்க. அடுத்த ஹீரோனை பார்த்து நீ தானே மேக்ஸியா, ஆமா தாத்தா நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு இதெல்லாம் ஏத்துக்க ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா போக போக எல்லாம் சரியாயிரும்னு இவளை நல்லா பார்த்துக்கோங்கன்னு போக, அடுத்து இவளும் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு கிடக்க. அப்ப சடனா மாப்பு குச்சாலே வலிக்க விட அழகா கேட்ச் பிடிக்க தான் இருப்பாங்கல்ல, இதோ வந்துட்டால வின்னிங்க. இவனும் அவளை பிரின்சஸ் மாதிரி பிடிக்க, இந்த புள்ள இவனை பார்த்தும் எம்பிட்ட அழகா கிடக்கான்னு ஃபீல் பண்றா. ஆனா இவனால நாத்தம் தாங்க முடியல. ஆனாலும் இது ஒரு அரிய வாய்ப்பு, விட்டுறக்கூடாதுன்னு ரொமான்டிக்கா பார்க்க ட்ரை பண்றா. இவளுக்கு கண்வித்தெல்லாம் காமிக்க இந்த லூசுக்கு இவனையும் பிடிச்சி போயிடுது. இவளும் எனக்காக ரெண்டு பேருமே இப்படி போட்டி போடுறானுங்க, நான் யாரை சூஸ் பண்றதுன்னு இழிக்க ரெண்டு பேரையும் ஆட விட்டு பார்க்கலான்னு இமேஜின் பண்ண. பரவாயில்ல ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்கன்னு பாக்கா. இவனும் ஏமா எவ்வளவு நேரம் இமேஜின் பண்ணுவ, இதுக்கு மேல இருந்தா நான் வாந்தி எடுத்துருவேன்னு கீழே போட்டுடுறான். இவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் கிடக்காங்க. சொல்லு உன் தாத்தா எதுக்கு இவ்வளோ சூஸ் பண்ணாரு, எனக்கு தெரியாது,
நீ என்ன நினைக்கிற? அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன? இவனும் எதுவும் சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். அடுத்து இந்த பையனும் தயவு செய்து ஃபர்ஸ்ட் குளிமான்னு இவளை ரெடி பண்ணுங்கன்னு போக, அடுத்து ஹீரோ வந்து அவளை எந்த ட்ரெஸ் போட்டு அனுப்புவீங்கன்னு சொல்றான். அவளை பிடிக்கலன்னு சொல்ற. அப்புறம் ஏன் அவளுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்க? அவளுக்கெல்லாம் யார் வாங்கினா? இது வெண்ணிங்கோட அம்மா ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் அவ போட்டு வந்தா கண்டிப்பா என் தாத்தா அந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவாருன்னு சொல்ல, இவளும் அதை ஃபர்ஸ்ட் சீக்கிரம் பண்ணுன்னு இழிக்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பை.